Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good morning friends. Welcome to my channel. How are you friends? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா? எனக்கு ஆதரவு கொடுக்குற சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் இப்போது நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டோட சேர்ந்த பேக் சைடில் சின்னதாக கொஞ்சம் எங்களுக்கு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே செடிகள்லாம் வச்சிட்ருக்கோம். அந்த செடிகளோடு சேர்த்து கொஞ்சம் காய்கறி விதைகளும் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வந்து காய்கறி போடுறது வளர்க்குறது பிடிக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் எனக்கு கொஞ்சம் செட் ஆக இருந்துச்சு. இங்கே எங்கள் ஊர் வந்து வில்லேஜுங்கிறதுனால நிறைய கோழினால எல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அந்த விதைகளை போட்டிருக்கும் போது ஈரமாக இருக்கிறதுனால அங்கே வந்து அதுங்க சீச்சு விட்டுறதுனால விதைகள் வந்து முளைக்க முடியாமல் போயிடும். இதே போல் தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஆசையாக விதை போட்டுட்டு வருவேன். இதே போல் கோழிகள் வந்து சீச்சு அதை விதைகள்லாம் எடுத்து சாப்பிட்றோம். இந்த ட்ரிப்பு வேண்டிக்கிட்டு போட்டிருக்கேன் விதைகளை. எனக்கு எப்படின்னு போட தெரியாது. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி அவங்களுடைய ஹெல்ப்போடு தான் நாங்கள் 2 பேரும் போட்டுட்ருக்கோம். குழி வந்து பறிக்கணும், அவங்க தான் அந்த அக்கா பறித்து கொடுத்தாங்க. நான் போட்டுகிட்டே வந்தேன். என்னென்ன விதை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா கீரை விதை கொஞ்சம், வெண்டைக்காய் விதை, அதுக்கப்புறம் கொத்தரங்காய் விதை, பீர்க்கங்காய் விதை, அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போதைக்கு இது வளர்ந்து செடியானா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நிறையா போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் கோழிக்கு பயந்துட்டு தான் போட்டிருக்கோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு அல்லாவுடைய நாட்டம். செடிகள் வைக்கிறது விதைகள் போடுறது பெருசு இல்லை, அது நம்ம பராமரிக்கணும், தண்ணி பாய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெயின்னு. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நாள் விட்டு ஊற்றினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் நானும் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஓஸ் பைப்பு போட்டு ஊற்றலை, கையால் தான் நான் வந்து குடத்தில் பிடிச்சி கொண்டு போய் ஊற்றிட்டு வரேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். பாட்டி காலத்திலலாம் பம்பில் கையால் அடித்து செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. வாங்க என்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கன்று 3 கன்று இருக்குது. இந்த 3 எலுமிச்சை கன்றுகளும் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நர்சரியில் வாங்கலை, நான் மாடி தோட்டம் வச்சுருந்தேன் சின்னதாக. அதில் வந்து லெமன் வந்து விதைகளை நான் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து அது முளைச்சி வந்துருச்சு 3 கன்றுமே. அதை வந்து நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த கன்று தான் இது. நல்லா பெருசாக இப்போ வளர்ந்துருச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே போல் நீங்களும் விதையை போட்டு நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வளரும். நெக்ஸ்ட்டு வந்து இது பப்பாளி கன்று. இது வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தான் என்னோடய பிரதர். செடி வளர்க்குறது அவனுக்கும் பிடிக்கும், வாங்கி கொடுத்துருந்தான் வைக்க சொல்லி. அதில் வந்து தேக்கக்கன்று 3 இருக்குது. தேக்கக்கன்று அதுக்கும் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கேன் நான். இதில் கொஞ்சம் ஃப்ரூட் செடி, பலா, மாதுளை, பப்பாளி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு தென்னைக்கன்று போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து 2 தென்னங்கன்று இருக்குது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. பெருசில் தான் வந்து இப்போது தேங்காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு இது வந்து காய்ச்சிருக்கு. இது ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நிழல் வந்து இருந்ததுனால, வெயில் படாததுனால இது வந்து காய்க்கவே இல்லை. ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த மாமரம் இருந்ததுனால இவ்வளோ கன்றுகள்லாம் வைக்க முடியல. அப்போதைக்கு நிழல் கொடுத்துச்சு, அதனால் வைக்கல. இப்போது அந்த மாமரத்தை வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் சும்மா இருக்கோம் தோட்டம், அதனால் நம்ம ஏதாவது வந்து விதைகள் போடலாம்னு யோசித்து போட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஆசை, பல நாள் ஆசை, நம்ம தோட்டத்தில் இது மாதிரி நிறைய செடிகள் கன்றுகள் வச்சு வளர்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழை மரம் தென்னை மரம் அளவுக்கு
அவ்வளோ ஒரு ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்கு. வாழைத்தார் போட்டிருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அந்த வாழைக்கன்று தான் இது, கற்பூரவள்ளி. இது நல்லா பெருசாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஹைட்டாக இருக்கும். தார் வெட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு, ஆளுங்களாலே வெட்ட முடியாது. அந்த ஹைட்டில் போய் தார் போடும். கொஞ்சம் எல்லாம் சாஞ்சு இருக்குது. அது வந்து மூங்கி வச்சு அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இப்போ நம்ம இருக்கிற வீடுகளில் எம்டி பிளேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சும்மா விட்டுறாதீங்க. இது போல் கன்றுகளோ மரங்களோ நட்டு அதை வந்து செடிகளை வச்சு பயிராக்குங்க, வளருங்க. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், எல்லாமே போட்டு விடுங்க. அது ஃப்யூச்சருக்கு ரொம்பவே வந்து அன்றாட நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம சோம்பேறித்தனத்தினால அது செய்யாமல் விட்டுடுறோம். வரும் காலங்களில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இடத்துல இது போல் கன்றுகளை வளர்க்கலாம். நீங்களே மீடியாவில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்டர்ஸுங்களே ஆசைப்பட்டு இதை மாதிரி தோட்டம்லாம் வந்து இப்போ நிறையா வளர்க்குறாங்க. அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. நம்ம வில்லேஜில் இருந்துட்டு இதை வேஸ்ட் பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பலனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய சேனலில் குக்கிங் ரெசிபி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye.